வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசிசீரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். ஸோ கல்யாணம் நடந்து முடிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து முத்துக்கிட்ட மாட்டாமல் எப்படியோ ஒழிஞ்சு ஒழிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மணிக்கு புரிய வருது, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த குடும்பத்தையும் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ, என்ன எதுன்னே நமக்கு தெரியல. ஸோ அந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம அவங்கள எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மணி வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து மணி நினைக்கிறாரு, சரி இதுக்கு மேலே நம்ம ஓட்டிகிட்டு போனால் வேலைக்கே ஆகாது, நம்ம முத்துவோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மணி நினைக்கிறாரு. சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வித்யாவுக்கும் போன வேணாம், ரோஹினிக்கும் ஃபோன் பண்ண வேணாம். ஃபோன் பண்ணால் நம்ம ஏதாச்சும் பேசி வரவிடாமல் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இல்லை விஷயத்தையும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி மணி வந்து போகிறாங்க. போன உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் நிற்கிறாங்க. அப்போ வந்து விஜயா பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன சம்மந்தி, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மணியை வந்து விஜயா கேட்குறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, உள்ளே வரலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, வாங்க வாங்க, என்ன நீங்கள் கேட்குற கேள்வி அது, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, உங்ககிட்ட எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சம்மந்தாச்சு, அவங்க அப்பா சொத்து எல்லாமே கிடச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் வசூலுங்கம்மா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சொல்லி விஜய் வந்து எல்லாருமே வர சொல்கிறாங்க. அதே மாதிரி மீனா முதியும் வர சொல்கிறாங்க. வந்த உடனே எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, என்ன இந்த ஆள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்போது மணி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட அது இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு மன்னிப்பை. அப்போ விஜய் கேட்குறாங்க, என்ன சம்மந்தாச்சு, எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, ஒருவேளை அவங்க அப்பா சுத்தம் எல்லாமே போயிடுச்சா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ மணி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி, அங்கிள் என்ன அங்கிள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க, எது பேசினா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பேசலாமே, இப்போ தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி எவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க, வந்த உடனே எதுக்கு பேசணும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாரலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் வேறு ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரோஹினி ஆஃப் பண்ணிடுறாங்க முத்து. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மணியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து ரோஹினியோட மாமாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ விஜயா, என்னங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, ஆமாம்மா எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, ரோஹினி பாப்பா என்னை நடிக்க சொன்னாங்க, அதனால தான் நான் நடித்தேன், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, அவங்க குடும்பத்தை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்பவும் விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அப்போ தான் சான்ஸ் கேட்டு தேடிட்டு இருந்தேன், வித்யா பாப்பாவை பார்த்தேன். வித்யா பாப்பா கிட்டே இதுமாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அப்போ வித்யா தான் இந்தமாதிரி ரோஹினி போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் ரோஹினி வந்து பார்த்தேன். அப்போ வந்து நீங்கள் நடித்து கொடுங்க, உங்களுக்கு நான் சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் ஊருக்கு வந்து நடித்தேன், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவங்க என்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிய வந்துச்சு. சரின்னு சொல்லி நான் இதுக்கு மேலே நடிக்க மாட்டேன், ஏன்னா நாங்கள் வியாபாரம் பக்கத்துலேயே வியாபாரம் போட்டுட்ருக்கேன். இதனால என் வியாபாரத்துக்கு வரக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்னால் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன். அப்பவும் ஒரு தடவைன்னு சொல்லி இவ்வளோ தூரம் நடிக்க வச்சுட்டாங்க, அதனால எல்லாமே நான் மன்னிச்சிடுங்க, அது இல்லாமல் நான் தான் மாப்பிள்ளையோட மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா முத்துவும் ஒரே ஷாக். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயா சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இங்கே பாருங்க, இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சா, எதுக்காக பாரலாமா இப்படி பண்ணுச்சுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் விஜய் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை, விஜயா என்ன நடந்துட்டு இருக்குங்க, உன் மருமக என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட உடனே விஜய் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னடா பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.